இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் FDF தமிழ் சேனல். நாம் இன்றைக்கி பிரெட் மலாய் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு மில்க் பவுடர் வீட்டிலேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பால் பவுடர் செய்கிறதுக்கு நான் ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். பாலை நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்துற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கோவா ஸ்டேஜில் நம்ம கிளறி எடுத்துட்டோம். இப்போ ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லை. இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்ச கோவாவை 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பால் பவுடர் நம்ம வீட்டிலையே செஞ்சிட்டோம். இதை வச்சு நிறைய ஸ்வீட் செய்யலாம். இதை வச்சு இன்றைக்கி ஈஸியாக ஒரு பிரெட் மலாய் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி சேர்க்காத 1 கப் பால் எடுத்து காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போது இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நாம் மலாய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே பேனில் திரும்பவும் தண்ணி கலக்காத 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் காஞ்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது திக்னஸ்க்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த பாலில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து குங்குமப்பூ கலந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பிரெட் ஸ்லைஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது ஸ்லைஸாக தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு ரோல் பண்ணுறதுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மலாயை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரோல் பண்ணிக்கலாம். சூப்பரான பிரெட் மலாய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 2 பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச பிரெட் ரோல் எல்லாத்தையுமே நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு 2வது தடவையாக நம்ம எடுத்து வச்ச மில்க்கை நம்ம மேலே சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஜூசினஸான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இது ஃபைனலாக குங்குமப்பூவோடு சேர்த்துன பாலை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக பட் ஆனால் ரொம்ப ரிச்சான ஒரு ஸ்வீட் இது. இதுக்கு ஒரு ஃபைனல் டச்சாக பிஸ்தாஷியோ வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பாதாம் எது வேணாலும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான பிரெட் மலாய் ரோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.